Hi children, in this second term, our next lesson, next unit in 5th standard mathematics is numbers. Okay, today let us start unit 2 numbers. 2.1 Introduction of square numbers. நம்ம term 1லையே square numbersனா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு நம்பரை அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 1, 2 into 2, 2 2s are 4 அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஸ்கொயர் நம்பர். 3 3s are 9, 3யை வந்து 3 கூடவே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 9 கிடைக்குது. அந்த 9 வந்து ஸ்கொயர் நம்பர். இந்த மாதிரி அந்த நம்பரை அந்த நம்பர் கூடவே மல்டிப்ளை பண்ணுறத ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ் எண்ட்ஸ் வித் த டிஜிட்ஸ் 0, 1, 4, 6, 9 or 25. ஓகேவா. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா 0, 1, 4, 6, 9 or 25 இதில் தான் வந்து முடியுமா. பாருங்கள் 4 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எத்தனை டாட்ஸ் இருக்குது? ப்ளூ கலர் 4 இருக்குது. ஸோ 4 அப்படின்னா ஃபஸ்ட் மேலே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது. 2 into 2ன்னு எழுதலாம். அதை தான் நம்ம எப்படி போடுறோம்? 2 போட்டு 2க்கு மேலே ஒரு ஸ்மால் 2 போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து பவர்னு சொல்லுவோம். ஓகேவா. மேலே போட்டிருக்கிற இந்த ஸ்மால் 2 வந்து பவர். ஸோ 2 power 2ன்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து இது 2 ஸ்கொயர். ஓகேவா. ஸ்கொயர்னாலே மீனிங் 2 தான். ஓகேவா. ஸோ அதனால் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா. 4க்கு மேலே சின்னதாக 2 போட்டிருக்கிறது என்னன்னு சொல்லணும்? பவர் அப்படின்ட்டு சொல்லணும். அதை வந்து நம்ம 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். சரியா. 4 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? 4 into 4. 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 into 3. ஓகேவா. ஸோ அதனுடைய ஆன்சர்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ். 6 into 6, 6 ஸ்கொயர், அது வந்து 36. நெக்ஸ்ட்டு a square number is multiplied by the same number. அந்த நம்பரை அதே சேம் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறது தான் நாம் ஸ்கொயர் நம்பர்னு சொல்வோம். இங்கே பாருங்கள் ட்ரை திஸில் கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் 1 into 1. ஸோ ஆன்சர் 1. 2 ஸ்கொயர் 2 into 2, ஆன்சர் 4. 3 ஸ்கொயர் 3 into 3, ஆன்சர் 9. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 into 4, 5 into 5, 6 into 6, இந்த மாதிரி 6 ஸ்கொயர் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் எதுக்கெலாம் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க? 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் அண்ட் 10 ஸ்கொயர். 7 into 7 என்ன ஆன்சரோ அதை இங்கே போடுங்க. 8 into 8, 9 into 9, 10 into 10. ஓகேவா. அதுக்கெலாம் ஆன்சர்ஸ் வந்து நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. Next activity 1. Count and write the number of boxes. See, 1 square. How many boxes given? 1. So what is the answer? 1. 2 square. How many boxes? அதை இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே. இதுவும் உங்கள் ஒர்க். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2. நம்ம ஃபஸ்ட் டேர்ம்லேயே பார்த்தோம் ஸ்கொயர் நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் நம்பர்ஸை இந்த கொடுத்துருக்கிற இந்த டேபிளில் சர்க்கிள் பண்ணிங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சர்க்கிள் பண்ணி அதை கலர் பண்ணணும். கலர் வந்து எதில் வேணாலும் கொடுக்கலாம், அது யுவர் சாய்ஸ். ஓகே. என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 நம்ம ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லணும்? ஒரு நம்பரை அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ 1 எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? அதே நம்பர் கூட 1 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 1. ஸோ 1 சர்க்கிள் பண்ணோம். அடுத்தது 2 2 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 2s are என்ன ஆன்சரோ இதை சர்க்கிள் பண்ணணும். இதுக்கு ஏதோ ஒரு கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 3s are 9. இது போலவே எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸையும் சர்க்கிள் பண்ணி கலர் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. Next activity 3. Let us draw and enjoy using grid sheet or graph sheet. See, 1 into 1 என்ன ஆன்சர்? 1. ஸோ இந்த பக்கமும் 1, இந்த பக்கமும் 1. ஸோ 1 1s are 1. நெக்ஸ்ட்டு 2 2s are 4. 2
2 ரெண்டு பக்கமுமே 2 இருக்குது 4. இப்போ நீங்கள் உள்ள என்ன செய்யணும், லைன்ஸ் ட்ரா பண்ணணும். 4னா இங்கே 2, இதை பிரித்தா இங்கே 2. ஸோ 1 2 3 4, 3 3s are 9. So how many boxes will come? 9 boxes வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஸ்கூல் இருந்தால் பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 பவுல் எடுத்துக்கணும். அதில் வந்து சின்ன சின்ன ஷீட்ஸில் 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கணும். இன்னொரு பவுலில் வந்து சின்ன சின்ன ஷீட்ஸில் கட் பண்ணி அந்த ஷீட்ஸில் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதுகிறோம். என்னென்ன 1 4 9 16 25 36 49 அந்த மாதிரி. ஸோ உங்களை கூப்பிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். இங்கே 1னா 1ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன 1, 2 இங்கே எடுத்திங்கன்னா 2ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன 4. இந்த பக்கம் 2ங்கிற பேப்பர் ஷீட் எடுத்திங்கன்னா இந்த சைடு 4 அதோட ஸ்கொயர் நம்பர் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாம் இதை பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட். Answer the following. The square number of 2. What is the square number of 2? 2 into 2. அதுதான் வந்து 2 square. அப்போ ஆன்சர் என்ன 4. The square number of 5. 5 into 5 என்னது 25. ஓகே, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. These numbers of boxes is equal to one square number. The number is, ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு ஈக்குவல். ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான். அப்போது இது ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே 9 அப்படிங்கிறது. 9 பாக்ஸஸ் இருக்குது. அந்த 9 பாக்ஸஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு ஈக்குவல். 9 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் ஸ்கொயர் நம்பர்? இதை நீங்கள் தான் செய்யணும். ஆப்ஷன் இருக்குது, இதில் எது ஸ்கொயர் நம்பரோ அதை டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th கொஷின், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 49? 49 வந்து எதை ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கும், எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 49 கிடைக்கும்? 7 7s are 49. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 49 தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணும், 7க்கு அடுத்து 8. ஸோ 8 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த ஆன்சர் தான் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். சரியா? ஸோ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னா எதையெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 2s are 4, அப்புறம் 4 1s are 4 கிடைக்குது இல்லையா ஆன்சர். ஸோ அதையெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கீழே பார்க்கலாம் வாங்க. கவிதா brought 12 laddus from her home. கவிதா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருந்து 12 லட்டூஸ் எடுத்துகிட்டு வராங்க. she gave 1 laddu for each friend. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ லட்டு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லட்டு கொடுத்துட்டாங்க. she was able to give laddus to 12 friends without any remaining. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 12 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். கொடுத்துட்டாங்க, 12 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஒரு லட்டு கூட ரிமைனிங் இல்லை. ஓகேவா? ரிமைனிங் ஆகாமல் 12 ஃப்ரெண்ட்ஸ்க்கு 12 லட்டூஸ் கொடுத்தாச்சு. சரியா? இப்போது கேட்டிருக்காங்க பாருங்கள், இஃப் ஷீ கிவ் 2 ஃபார் ஈச் ஷீ குட் கிவ் to 6 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கு 2 லட்டூஸ் கொடுத்துருந்தா அதை எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்க முடியும், 2 2வாக கொடுத்தா 12 லட்டூஸ் இருக்குது, 2 2வாக கொடுத்தா 6 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லையா? அதே போல் 3 லட்டூஸ் கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் 3 3 லட்டூஸ் கொடுத்தா எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம், 4 மெம்பர்ஸ்க்கு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லையா? லைக் திஸ் ஹவு கேன் ஷீ கிவ் லட்டூஸ் ஸோ தட் நோ லட்டூஸ் would be remaining? ஷீ கேன் கிவ் ஈச் 4 6 and 12. சரியா? ஸோ இதே போல் இப்போ 2 கொடுத்தா 6 மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம், 3 கொடுத்தா 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். அதே போல் 4 லட்டூஸ் கொடுத்தா எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். 5 லட்டூஸ் கொடுத்தா
என்ன ஆயிரும், ரிமைனிங் வந்துடும். அதனால் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. 6 கொடுத்தா 2 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு 6 6ஆக கொடுக்கலாம். ஓகேவா? லட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன், லட்டூஸ் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஈக்குவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அப்போது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா சொல்லியிருக்காங்க இதில். ஸோ நம்பர்ஸ் தட் டிவைட் 12 வித்தவுட் ரிமைனிங் ஆர் 1 2 3 4 6 and 12. ஸோ நம்ம டிவிஷன் பார்த்துருந்தோம். கீழே வந்து ரிமைண்டர் 0 வந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்து மேலே கோஷன்ட்டில் போட்ட நம்பர் கண்டிப்பாக அந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு தெரியும் நமக்கு. அதனால் வித்தவுட் ரிமைனிங்னா என்னது, எதுவுமே ரிமைனிங் வராமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறது. அந்த மாதிரி 12 வந்து எந்தெந்த நம்பர்ஸில் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகலாம், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4 6 and 12ஆல் டிவைட் ஆகும். The numbers that which can divide a number without leaving a remainder is called its factor. ஸோ ரிமைண்டர் எதுவும் வராமல் அந்த நம்பரை வந்து எந்தெந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் அதையெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? see find the factors. அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 4க்கான ஃபேக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 4, அதாவது 4 வந்து 1ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 1 டைம். அதே போல் 4 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 2 கிடைக்கும், ரிமைண்டர் எதுவுமே வராது. அதே போல் 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்பையும் வந்து நமக்கு ரிமைண்டர் எதுவுமே வராது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ 4க்கான ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எந்தெந்த நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர்ஸ் 4 கிடைக்குதோ அதையெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 into 4 4ன்னு சொல்லலாம், 2 into 2 4ன்னு சொல்லலாம், அப்புறம் 4 into 1 4ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் 1 2 and 4. சரியா? இப்படியும் சொல்லலாம். அதே போல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10, எந்தெந்த நம்பர் கூட வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அந்த 10உடைய ஃபேக்டர்ஸ். 16 அதே போல் எதால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 16 கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் அதனுடைய ஃபேக்டர்ஸ். 18க்கான ஃபேக்டர்ஸ் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த எல்லோ கலர் பாக்ஸில். 18 எது கூட மல்டிப்ளை பண்ணலாம், 1 into 18, 2 into 9 18, 3 into 6 18. ஸோ என்னென்ன நம்பர் 18க்கு ஃபேக்டர்ஸ், 1 2 3 அப்புறம் 18 9 6 இது எல்லாமே வந்து 18க்கான ஃபேக்டர்ஸ். அப்புறம் 20க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன, எந்தெந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்கும், 1 into 20, ஸோ 1 20. அப்புறம் 4 into 5 20, ஸோ 4 5, 4ம் 5ம். அப்புறம் 10 into 2 20, 10ம் 2ம். சரியா? இதெல்லாம் வந்து 20க்கான ஃபேக்டர்ஸ். அதே போல் 24க்கும் 42க்கும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்போசைட் அண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆக்டிவிட்டி பாருங்கள். டிக் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். 306 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனோட ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த 316 வந்து மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 8 10. இதில் வந்து எந்தெந்த நம்பர்ஸில் வந்து இது டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் எதுவும் வராதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா நம்பருமே எதால் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். எல்லாமே வந்து கண்டிப்பாக 1ஆல் டிவைட் ஆகும். 316 2ஆல் டிவைட் ஆகுமா? நம்பர் வந்து ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன 0 2 4 6 8 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். சரியா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, 3ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 3ஆல் 316 டிவைட் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு 1 டிஜிட் எடுத்துக்கிறோம். 1 டைம் 3. அடுத்து 316 3 எடுத்துக்கிறோம். 1 டைம் 3 போடுறோம். அடுத்தது 1 இருக்குது, இது சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடச்சிருது. ஸோ அடுத்தது 1 பிரிங் டவுன் பண்ணிடுறோம். 1 வந்து 3 விட ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கிறதுனால அடுத்த நம்பரும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ 5 டைம்ஸ் 15 ரிமைண்டர் 2 சப்ராக்ட் பண்ணும்போது 1 கிடைக்குது. ஸோ 1 கிடைக்கும்போது இது வந்து ரிமைண்டர் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகாது, 316 3ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 4ஆல் டிவைட் ஆகுமா? அடுத்து 4ஆல் டிவைட் ஆகுமா? 3 வந்து 4 விட ஸ்மாலாக இருக்குது, அதனால் 2 நம்பர்ஸையும் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது 31 வந்து 7 டைம்ஸ் 28. அப்போது 11ல் 8 போனால் 3 36 9 டைம் 36. அப்போது 0. ஸோ 4ஆலையும் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். 6ஆல் டிவைட் ஆகாது. 8ஆல் நீங்கள் இந்த மாதிரி ஒன்றும் டிவைட் பண்ணி பார்த்து ஆன்சர் போடணும். 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுங்கள். அப்புறம் 37 நம்பர் வந்து 7 வந்து ஆட் நம்பர். என்ன சொல்லியிருந்தோம் மேலே? 0 2 4 6 8 இது எல்லாம் ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த நம்பர்ஸ்லாம் ஈவன் நம்பர்ஸில் முடிஞ்சிருக்கோ அந்த நம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக என்ன ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். சரியா? இது ஆட் நம்பராக இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்புறம் 3 டேபிளில் 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணி பாருங்கள், இந்த எல்லா நம்பர்ஸாலையும். ஓகே, அதை டிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்போசைட் நம்பர்ஸ்னால் என்ன? A natural number having more than 2 factors is called a composite number. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 2 விட அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அதை காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வந்து 4க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 4 வந்து 4 × 1 4, 1 × 4 4, 2 × 2 4. ஸோ பார்த்தீங்கன்னா 4 1 and 2 இந்த 3யுமே வந்து இதுக்கான ஃபேக்டர்ஸ் தான். ஸோ 2வை விட அதிகமாக இருக்குது. ஸோ 4 வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போது 6 எடுத்துக்கலாம். 6க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 3 × 2 6, 2 × 3 6, 1 × 6 6. ஸோ 3 2 1 and 6. 6 × 1 6. ஸோ 4 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 6க்கான காம்போசிட் நம்பர், 6க்கான ஃபேக்டர்ஸ். ஸோ 2வை விட அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நம்பர்ஸ் வந்து டிவைட் ஆகாதோ, அதாவது 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பர்ஸ் வரையும் மேலே பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ 29 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இந்த 29 வந்து இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன? 1 × 29, அப்புறம் 29 × 1. ஸோ இதுக்கு வந்து 29க்கு 2 ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை காம்போசிட் நம்பர்னு சொல்ல மாட்டோம். 2வை விட அதிகமாக இருந்ததுனா தான் காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? 4 6 8 9 12 26 60 448 816 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர். A natural number greater than 1 having only 2 factors, namely 1 and the number itself is called a prime number. இப்போ போட்டோம் இல்லையா 29ன்னு சொல்லி, இந்த 29 வந்து 1ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். சரியா? ஸோ 1 × 29 29, 29 × 9 29. ஸோ ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ அது ப்ரைம் நம்பர். இந்த மாதிரி ஒரு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருக்குது, 3 ஃபேக்டர்ஸ் 4 ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? 2 is the only even prime number.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 5 7 11 13 29 37 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸாக இருக்குது. 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர், ஈவன் நம்பர். ஓகேவா, அது ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஏன்னா 2 வந்து 2 இன்ட்டு 1 2, 1 இன்ட்டு 2 2, வேறு எந்த கூடையும் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்காது. சரியா? ஓகே, தட்ஸ் ஆல்.